இந்த வீடியோல லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் இது போன செக்ஷன் 1.5 இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. முதல்ல லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். A subset v1 etc vn of a vector space v over a field f is said to be linearly independent if whenever a1 etc an in f இந்த மாதிரி ஸ்கேலர்ஸ் எடுத்துட்டோம்னா தென் இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட்டட் டு 0 என்ன சொல்லணும் அப்படின்னா தட் should imply each scalar is 0. ஒரு ஸ்கேலாரும் 0 இருக்கணும். லீனியர்லி டிபெண்டன்ட்க்கு என்ன சொன்னோம்னா there exist scalars not all 0 போட்டு இந்த மாதிரி சொன்னோம். ஸோ அங்க சொன்ன மாதிரி இங்கேயும் நம்ம இந்த கலெக்ஷன் b1 etc bn is linearly independent அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா v1 etc vn ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஒரு செட்டா சொல்லும் பொழுது இது ஜஸ்ட் இந்த இங்கிலீஷ் யூசேஜ் அதுக்காக இதை சொல்றோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அபவுட் டெஃபினேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ட்ரிவியல் லீனியர் காம்பினேஷன் தான் 0 வெக்டர் கொடுக்கும். அந்த இடத்துல நான் ட்ரிவியலா இருந்தா கூட, நான் ட்ரிவியல் என்ன அர்த்தம்னா அந்த ஸ்கேலார்ஸ் எல்லாம் 0 இல்லைனாலும் லீனியர் காம்பினேஷன் 0 கொடுத்துச்சுன்னா அந்த வெக்டர்ஸ்க்கு பேரு லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ். இப்போ இந்த ரிலேஷன் ட்ரூவா இருக்கணும்னா ஒன்லி ட்ரிவியல் லீனியர் காம்பினேஷன் அந்த ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0வா இருந்தாதான் இது 0க்கு ஈக்குவேட் ஆக முடியும் அப்படிங்கிறது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற நம்ம பார்க்குற டெஃபினேஷன். இப்போ u அப்படிங்கிறது ஒரு நான் 0 வெக்டர், அது ஒண்ணு தான் அந்த செட்டுக்குள்ள இருக்குன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். எப்படி போன கேஸ்ல சிங்கிள்டன் 0 கண்ணை மூடிட்டு என்ன சொல்லணும், லீனியர்லி டிபெண்டன்ட். We know the reason alpha 0 equal to 0 even without alpha 0. Alpha 0 ஆகாமலேயே we have the alpha into the 0 vector equal to vector 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அது நம்ம ஒண்ணு தான் இருக்கு, அதுவும் நான் 0 வெக்டர் அப்படின்னா நிச்சயமா அந்த வெக்டர் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஏன்னா ஆல்பா யூ ஈக்குவல் டு 0 ஆகணும்னா இந்த இடத்துல ஒருவேளை ஆல்பா நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம்னா ஆல்பா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்பா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஆல்பா இன்வர்ஸ் alpha u will be alpha inverse 0. இங்க இருக்கிற இந்த alpha inverse ஆல மல்டிப்ளை பண்றோம். f field alpha non zero, so inverse exist ஆகும். பட் இது நமக்கு 0 வெக்டர்னு தெரியும். இந்த alpha inverse alpha அது வந்து alpha inverse alpha is 1 into u, but 1 into u is u. அப்போ u equal to 0ன்னு வந்துடும். ஆனா நம்ம u-வை நான் 0ன்னு எடுத்திருக்கோம். அப்போ alpha நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த அசம்ஷன் தப்பு. அப்ப என்னவா இருக்கணும், ஆல்பா 0வா இருக்கணும். அப்போ இந்த ரிலேஷன் ட்ரிவியலா ட்ரூவா இருக்குது அப்படின்னா இந்த ஆல்பா 0 ஆனா தான் இது வந்து 0 ஆகுதுன்னா அப்போ இந்த யூவை பத்தி நம்மளால என்ன சொல்ல முடியும்னா யூ லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அடுத்து இந்த ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான் the null set phi is linearly independent. இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த நல் செட் வந்து ஸ்பேன் லீனியர் காம்பினேஷன் ஸ்பேன் ஆஃப் எ செட் அதெல்லாம் சொல்லும் பொழுது இதை சொல்லியிருக்கோம். இந்த 5 அப்படிங்கிறது நல் செட் அப்படிங்கிறது சிங்கிள்டன் 0வை ஸ்பேன் பண்ணுது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த 5 வந்து லீனியர்லி இண்டிபெண்டாவும் இருக்கு. இந்த 5 வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். எதனால லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னா அது லீனியர்லி டிபெண்ட் கிடையாது, அதனால அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சரி, ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் வெக்டர் ஸ்பேஸ்ல ரெண்டே பாசிபிலிட்டி தான். வெக்டர் ஸ்பேஸ் வில எனக்கு வெக்டர்ஸ் இருந்ததுன்னா ஏதோ ஒரு வெக்டர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரெண்டே பாசிபிலிட்டி. ஒன்று அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட், இன்னொன்று அது லீனியர்லி டிபெண்டன்ட். இப்போ இந்த 5 அப்படிங்கிறது லீனியர்லி டிபெண்டன்ட் கிடையாது. சரி, ஸோ லீனியர்லி டிபெண்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ நேச்சுரலா அது என்னவா தான் இருக்கணும், லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இப்போ ஏன் அது லீனியர்லி டிபெண்டன்ட் கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது லீனியர்லி டிபெண்டன்ட்க்கு நான் எம்டி
ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ இது எடுத்த உடனே நான் எம்ப்டியா இருந்தா மாத்திரம்தான் நீங்க லீனியர்லி டிபெண்டன்ட் பத்தியே பேச முடியும். அப்போ இங்க இது வந்து எம்ப்டியா இருக்கு. ஸோ an existential statement as in definition 1. இந்த இது படிக்கி so it is it is false to say that phi is linearly dependent. அதனால ஏன்னா அதுல வந்து there exist no vectors in phi at all. அப்போ எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது எலிமெண்ட் நான் எம்டியா இருக்கணும்ன்றதே இல்லை. ஏன்னா அது எடுத்திருக்கிறதே எம்டி செட். அப்போ இந்த இந்த இதே அது லீனியர்லி டிபெண்டா இருக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன் இங்கேயே அடிபட்டு போகுது. அதனால இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டே பாசிபிலிட்டி தான் சொல்லியிருக்கோம். ஒன்று லீனியர்லி டிபெண்டன்ட், இன்னொன்று லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதனால இந்த ஃபைங்கிறது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ அந்த காரணத்தினால இந்த ஃபை நான் எம்டி செட் அங்க இல்லாததுனால எம்டியா இருக்கிறதுனால இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ நல் செட்டுங்கிறது சிங்கிள்டன் ஜீரோ ஸ்பேனும் பண்ணுது, நல் செட்டுங்கிறது லீனியர்லி இண்டிபெண்டாகவும் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள்டன் ஜீரோ பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே நல் செட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த கான்டெக்ட்லயும் தட் இஸ் ட்ரூ. அதனால ஸ்பேனும் பண்ணுது, லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இந்த கான்செப்ட் பின்னாடி நமக்கு தேவை. அடுத்த செக்ஷன் பார்க்கும்போது பேசிஸ்னு ஒரு டேர்ம் சொல்ல போறோம். இந்த பேசிஸ்க்கு லீனியர் இண்டிபெண்டன்ஸும் வேணும், லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர் அது ஸ்பேனும் பண்ணணும் அப்படின்னா பேசிஸ்னு சொல்ல போறோம். அப்போ சிங்கிள்டன் ஜீரோ இஸ் ஸ்பேன்ட் பை நல் செட் அண்ட் தட் நல் செட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்றதுனால இதனுடைய டைமென்ஷன் இந்த இது பேசிஸ்னு மாறும். அப்போ பேசிஸ்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை, ஜீரோ எலிமெண்ட் தான் இருக்கு. அப்போ டைமென்ஷன் ஆஃப் சிங்கிள்டன் ஜீரோ இஸ் ஜீரோ அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் பின்னாடி கொடுக்கறதுக்கு இந்த ரிசல்ட் ஐ மீன் இந்த நோட் 3 நம்ம பின்னாடி ரீகால் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட்டட் டு ஜீரோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் இன் பி ஷுட் இம்ப்ளை ஈச் ஸ்கேலார் ஜீரோன்னா தான் இந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து கோஆர்டினேட் ஸ்பேஸ்ல R2ல R3ல R4ல எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ்ல ஒன்று, பாலினாமியல் ஸ்பேஸ்ல. ஸோ இப்போ R2ல நம்ம முன்னாடியே சொன்ன ஒன்றும் டெஃபினேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை படம் வரைஞ்சு காமிக்கலாம், அல்லது இந்த டிட்டர்மினன்ட் வச்சு சொல்லலாம். ஸோ இப்போ 2 மார்க் கேள்வியிலாம் டிட்டர்மினன்ட் போட்டு அது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்ததுன்னா, ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா இந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட். இந்த இடத்துல இந்த வெக்டரை ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல எழுதுறோம். ஸோ 4 - 6 தட் இஸ் -2 நான் ஜீரோ அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேனிஷ் ஆகாததுனால இந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அடுத்து 3 வெக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 வெக்டர் இதை வந்து கிராஃபிக்கலாக நம்ம பார்க்கணும்னாலும் we can draw அந்த வெக்டரை நம்மள 1, 2. ஸோ இந்த இடத்துல 1 எடுத்துட்டோம்னா இங்கே 2 அப்படின்னும் பொழுது இதுதான் நம்மளுடைய 1, 2 இருக்கும். இதுதான் வெக்டர் யூன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 3, 4 இங்கே 1, 2, 3 then இங்கே 2, 3, 4 somewhere here. ஸோ இங்கேருந்து அது அப்படி போகுது, நமக்கு இங்கேருந்து அது அப்படி இதை கிராஸ் பண்ணி போகலை. இதை கிராஸ் பண்ணி போகிறதா இருந்தால் 2 times 3 times அப்படி போகும். இது கிராஸ் பண்ணி போகலை. ஸோ படம் வரைகிறதா இருந்தால் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். டைரக்ஷனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா இந்த 2 வெக்டரும் ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா we have that to be லீனியர்லி டிபெண்டன்ட். ஆனால் இது ரெண்டும் இது ஒரு டைரக்ஷன் அது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, அதனால லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இது கிராஃபிக்கலாக சொல்றது. ஈஸி மெத்தட் இதுதான். இன்னொன்று டெஃபினேஷன் அந்த இது யூ வெக்டர் வி வெக்டர்னா ஏயூ பிளஸ் பிவி ஈக்குவல் டு 0 ஷுட் இம்ப்ளை ஏ ஈக்குவல் டு 0 பி ஈக்குவல் டு 0. அதுவும் ஈஸியான மெத்தட். பட் அதை விட ரொம்ப ஈஸி வந்து இதுதான். டிட்டர்மினன்ட் போட்டு 2 வெக்டர் தான் இருக்கு.
அடுத்து 3 வெக்டர் இருக்கிறதுல இதே 0, 0, 0 அந்த வெக்டர், இந்த 2 வெக்டர், இந்த 3 வெக்டர் இருக்கிற ஒரு பிளேன் கண்டுபிடிச்சோம்னா, அந்த பிளேன்ல இந்த நம்பர், இந்த வெக்டர் இட் ஷுட் நாட் லை. அதுல இல்லாம இருந்ததுன்னா தென் 3 வெக்டரும் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அங்க என்ன பண்ணோம்னா லீனியர்லி டிபெண்டன்ட்ல இந்த 3 வெக்டரும் ஒரே பிளேன்ல இருந்தது. ஆனா இந்த இடத்துல இந்த 3 பிளேனும் ஒரே இடத்துல இருக்காது. அது நம்ம இந்த இதுல பார்க்கலாம். ஸோ 1 to 1 2 1 0 1 2 1 2 1 0 0 0 0. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம பிளேன் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேனை வச்சே நம்ம சொல்லலாம் இந்த பாயிண்ட் அந்த பிளேன்ல இருக்காது. அப்போ கோப்ளேனரா இருந்ததுனா தான் லீனியர்லி டிபெண்டன்ட். இது கோப்ளேனரா இருக்காது. இப்போ 2 வெக்டர் இந்த 0 இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த பிளேனு அதனுடைய ஈக்குவேஷன் x minus 2y plus 3z. ஸோ இதுல இந்த 1 minus 1 2 அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு 0 வராது. எக்ஸுக்கு பதிலா 1, எக்ஸுக்கு பதிலா 1, ஒய்க்கு பதிலா -1 அண்ட் இசட்டுக்கு பதிலா 2. அப்போ இதுதான் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த இது வந்து இந்த பிளேன்ல இல்ல. இந்த பிளேன் என்னன்னா ஸ்பேன்ட் பை, it is spanned by இந்த வெக்டர் v1 இந்த வெக்டர் v2ன்னு எடுத்துனோம்னா it is spanned by v1 v2. ஸோ என்னுடைய இந்த தேர்ட் வெக்டர் நேம்லி v3 அப்படிங்கிறது இதுல இல்ல. இது வந்து இந்த ஸ்பேன் வந்து என்னத்தை கொடுக்குதுன்னா இந்த பிளேனை கொடுக்குது. ஆனா அதுல என்னுடைய v3 இல்ல. v3 எங்கன்னா இங்க தனியா உட்கார்ந்துருக்கு. ஸோ இது 3 ஒரே பிளேன்ல இருந்தாதான் லீனியர்லி டிபெண்டன்ட். இந்த இடத்துல வெவ்வேறு இடத்துல இருக்கு, அதனால லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ இது கிராஃபிக்கலா சொல்லணும்னா இதே ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்லலாம். பட் 2 மார்க் கேள்வியில கேட்கும்பொழுது இதெல்லாம் இல்லை. மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிராஃபிக்கலா தெரிஞ்சிருக்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதனால அதை சொன்னோம். அப்போ இதுல டிட்டர்மினன்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ அப்படின்னு நம்ம போடும்பொழுது இந்த டிட்டர்மினன்ட்டை இவாலுவேட் பண்ணோம்னா 1 into this is 2 actually 1 into 2 this is 1 into 2 minus 2 into minus okay see maybe இந்த 0 வந்ததுனால it is expanded like that. So you have 1 அந்த காலம் அந்த ரோ விட்டுட்டோம்னா -2 -1 so -3 correct. And here plus minus plus, so 2 into அந்த காலம் அந்த ரோ விட்டுட்டோம்னா 1 minus 4. So this is -3 அப்போ -6 இங்க -3 -9 not equal to 0. அப்போ டிட்டர்மினன்ட் நான் ஜீரோன்னு வந்ததுன்னா இந்த வெக்டர்ஸ் வந்து இந்த 3 வெக்டர்ஸும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அடுத்து இந்த 4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மறுபடியும் அந்த டிட்டர்மினன்ட் போட்டோம்னா இதுல வந்து மேக்ஸிமம் 0 இருக்கிறதுனால இந்த காலம் வழியா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஸோ 1 into இந்த இது கிடைக்கும் 1 0 -1 0 1 -1 0 0 1. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இது 2 0 ஆகுது. ஸோ ஜஸ்ட் டயகனல் அதனுடைய ப்ராடக்ட் தட் இஸ் 1 நான் ஜீரோ. அப்போ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். டிட்டர்மினன்ட் நான் ஜீரோனா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸ்கேலார்ஸ் 0 ஆகணும், ஆல் ஸ்கேலார்ஸ் 0. ஸோ அது டெஃபினேஷன் படிக்கு. இந்த ஷார்ட்கட்ல வந்து டிட்டர்மினன்ட் ஷுட் நாட் பி 0. ஸோ இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0 ஆச்சுன்னா லீனியர் காம்பினேஷன்ல லீனியர்லி இண்டிபெண்டன்ட். டிட்டர்மினன்ட் ஷுட் நாட் பி 0. அங்க பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஷுட் பி 0, ஸ்கேலார்ஸ் நாட் ஆல் 0. ஸோ அதுதான் வித்தியாசம், மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. ஸோ அடுத்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் அதுல இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ இதுல வந்து ஏ இன்டு யூ. ஸோ இந்த டெஃபினேஷன் இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் படம் வரைய முடியாது, ஏன்னா இது R4ல தான் இதெல்லாம் உட்காந்துருக்கும். ஸோ ஏ யூ பிளஸ் பிவி ஈக்குவல் டு 0 எடுத்துக்க போறோம். யூங்கிறது இதை எடுத்துக்கலாம், விங்கிறது இதை எடுத்துக்கலாம். அப்போ இதை நம்ம போட்டோம்னா ஏயு அப்படிங்கறது போட்டோம்னா a minus 2a minus a 4a plus bv இது வந்து minus b b 2b minus 4b
ஈக்குவல் டு 0 இல்லையா? இந்த இடத்துல 0ன்னா be like a Roman when you are in Rome. இதுல இருக்கக்கூடிய 0 வெக்டர் எப்படி இருக்குன்னு இப்படித்தான் இருக்கணும். அதை போயிட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி 0ன்னு எழுதக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து a மைனஸ் பி. ஸோ a மைனஸ் பி எழுதிட்டோம். அது எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்? 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ அது பண்ணியாச்சு. அடுத்தது மைனஸ் 2a பிளஸ் பி. மைனஸ் 2a பிளஸ் பி எழுதியாச்சு. தட் ஷுட் பி ஈக்குவேட்டட் டு இந்த 0. அடுத்தது மைனஸ் a பிளஸ் 2b. minus a plus 2b that is equated to this 0 and 4a minus 4b. 4a minus 4b is also 0. So இந்த இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? a is equal to b. ஈவன் இதுல இருந்து கூட நமக்கு a is equal to b ன்னு கிடைக்குது. இப்போ இத வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இல்லடா இதுலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இதுல வேணா பண்ணலாம். ஸோ இந்த a equal to b இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா what is this? This is okay. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a is equal to 2b. This a goes to the right side. So a is equal to 2b. அப்போ b என்னுடைய b வந்து replaced by a. அப்போ a equal to 2a. or in other words இப்படியே டைரக்டாவே போடலாமே. a minus a plus b வந்து a. அப்போ equal to 0. which means a equals 0. அப்போ a 0ன்னா என்னுடைய b 0. அப்போ லீனியர் காம்பினேஷன் au plus bv equal to 0ல எனக்கு ஸ்கேலார்ஸ் ரெண்டுமே 0வா இருக்கிற பட்சத்துல தான் இது 0 ஆகுது. அப்போ நம்ம இந்த வெக்டர்ஸ் என்ன சொல்லலாம்? லீனியர்லி இண்டிபெண்டன்ட். So linear combination equated to the 0 element of this vector space should imply each scalar 0. ஸோ அதுதான் இந்த கேஸில் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பாலினாமியல் ஸ்பேஸில் இந்த மூணு வெக்டர் P2ல வந்து அப் டு செகண்ட் டிகிரி அது இருக்கும். ஸோ t 1 minus t 1 plus t minus t square. ஸோ இது u v wன்னு எடுத்துட்டோம்னா au plus bv plus cw equal to 0. ஸோ அப்போ t யூக்கு பதிலாக இது 1 மைனஸ் டி இது வரும். ஸோ இது டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். டி ஸ்கொயர் டேர்மை கலெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டி டேர்ம் அண்ட் தென் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இப்போ மைனஸ் சிடி ஸ்கொயர் பிளஸ் ஏ இந்த டி ஸ்கொயர் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ டி டேர்ம்லாம் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு ஏ எழுதியாச்சு, இங்கேருந்து ஒரு மைனஸ் பி வந்தாச்சு, இங்கேருந்து ஒரு சி அதுவும் வந்தாச்சு. ஸோ டி டேர்ம் எழுதியாச்சு. அடுத்தது கான்ஸ்டன்ட் இங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. அது என்ன? பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 0 இன்டு டி ஸ்கொயர் பிளஸ் 0t பிளஸ் 0ன்னு எழுதலாம். ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைக் பவர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு C0 வந்துடும். அது எழுதிட்டோம். அடுத்தது இந்த டேர்ம் a மைனஸ் பி பிளஸ் சி 0 செகண்ட் ஒன், இதுவும் ஸோ அது 0 ஆகுது. அடுத்தது இந்த டேர்மும் கம்பேர் பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைக் பவர்ஸ். அப்போ அது வந்து எனக்கு c is equal to அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். c is equal to 0. இங்க இந்த இடத்துல b plus c இருக்கு. b plus c. ஸோ ஃபர்ஸ்ட் டி ஸ்கொயர் கம்பேர் பண்ணிட்டோம், டீயை கம்பேர் பண்றோம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ டி ஸ்கொயர் கம்பேர் பண்றச்சே தான் எனக்கு c equal to 0 கிடைக்குது. அண்ட் டீயை கம்பேர் பண்ணும்பொழுது இது 0ன்னு கிடைக்குது. இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கே ஆல்ரெடி சி 0 ஆனதுனால இது பி 0 ஆகுது. அப்போ பியும் 0 சியும் 0ன்னு ஏ 0. ஸோ அப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட் டு 0 இம்ப்ளைஸ் ஈச் ஸ்கேலார் 0ங்கிறதுனால இது வந்து இந்த மூணு வெக்டர்ஸ் எங்க P2ல பாலினாமியல் ஸ்பேஸ்ல லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ இது நம்ம கிராஃபிக்கலா நம்ம ஏற்கனவே சொன்னோம், மேட்ரிக்ஸ் ஸ்பேஸை மட்டும்தான் நம்ம கிராஃபிக்கலா ஏன்னா ஃபோர்த் டைமென்ஷனை போகும் விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இது என்ன குறிக்கும் அப்படின்னா 0 1 0வை குறிக்குது. அடுத்தது வந்து 1 மைனஸ் 1 0வை குறிக்குது. அடுத்தது வந்து 1 1 மைனஸ் 1 குறிக்குது. ஸோ இந்த வெக்டர் கரஸ்பாண்ட்ஸ் டு திஸ் வெக்டர் என்ன R3. அதே மாதிரி அடுத்தது இது. அப்போ இந்த வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொன்னோம்னா எனக்கு இந்த டிட்டர்மினன்ட் 0
1 0 1 minus 1 0 1 1 minus 1 இது ஜீரோவா இல்லையா அப்படின்னு நான் பார்த்தா போறோம். அப்போ இங்க 2 0 இருந்ததுனால இந்த காலம் வைஸ் நம்ம பண்ணும்பொழுது இது 0 ஆகும். ஆனா இது 0 இல்ல. ஸோ -1 வருது நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா அந்த வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி இந்த கன்க்ளூஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி இது எந்த பிளேன்ல இருக்கும்னா இசட் பிளேன்ல இருக்கும். இந்த ரெண்டு வெக்டரும் எந்த பிளேன்ல இருக்குன்னா இசட் ஈக்குவல் டு 0 பிளேன்ல இருக்கும். அந்த இசட் ஈக்குவல் டு 0 பிளேன்ல ஆப்வியஸா இந்த பாயிண்ட் இல்ல, இந்த வெக்டர் இல்ல. அப்போ இது வேற டைரக்ஷன், கோப்ளேனார் இல்ல, ஒரே பிளேன்ல இருந்தாதான் லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ இதுங்க ரெண்டும் ஒரு பிளேன்ல உட்காந்துருக்கு, ஆனா இது வேற பிளேன்ல இருக்கு அப்படின்னா தே ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ அது மாதிரியும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இந்த செகண்ட் எக்ஸாம்பிளுக்குரிய கிராஃபோட நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது. ஸோ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். இதுல இந்த மாதிரி பிகே ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை பிஎன் இந்த பாலினாமியல் ஸ்பேஸ்ல அதுல டிஃபைன் பண்றாங்க. pk of x x bar k plus 1 up to x bar n. இந்த இடத்துல இந்த nங்கிறது இந்த n குறிக்குது அண்ட் இந்த kங்கிறது இந்த சஃபிக்ஸ் kவை குறிக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு pk of x நான் டிஃபைன் பண்ணேன்னா அந்த செட் என்ன செட்டு p0 of x p1 of x and so on pn of xங்கிற இந்த கலெக்ஷன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இன் pn over f, அதாவது பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி at most n in over the field f. நம்ம இது ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இது. ஸோ இதில் இந்த ஒன்று எதை குறிக்குது அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்கலாம். p0 of xங்கிறது kங்கிறது 0, அப்போ x bar 0ன்னு 1. ஸோ 1 ப்ளஸ் கேங்கிறது 0, அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு எங்கே போகுது x bar n. ஸோ அதுதான் p0 of x. இப்போ p1 of xனா கேங்கிறது 1, அப்போ எங்கேன்னு ஆரம்பிக்கும் எக்ஸ் ஸ்கொயர், அதுலேருந்து எது வரைக்கும் போகும் x bar n. எனக்கு எப்படி தெரியும் x bar n வரைக்கும் போகுதுன்னா இது எல்லாமே இந்த n நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கிறோமோ அது இங்க என்ன வருதோ அதுதான் இந்த ஹையஸ்ட், அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க x bar n. ஸோ அப்போ இதே மாதிரி p2 அண்ட் so on pn of x. அப்போ எக்ஸ் கேங்கிறது என்னன்னு வரும்பொழுது x bar n, அவ்வளோதான், அதே தான் கடைசி டேர்ம். அப்போ இது எல்லாமே வராது, ஜஸ்ட் x bar n. ஸோ pn of xங்கிறது x bar n அப்படியே ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே வருது பாருங்க. p0 of xல இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு, p1 of xல இவ்வளோதான், ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுதான் என்னுடைய pn of x. ஸோ இந்த கலெக்ஷன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த லீனியர் இந்த n + 1 வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும்னா அதனுடைய லீனியர் காம்பினேஷனை 0 பாலினாமியலுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அதுலேருந்து ஒரு ஸ்கேலாரும் 0ன்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ இதை நம்ம போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா a0 இன்டூ இது புக்கில் ஒர்க் அவுட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால செக்ஷன் பியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ a0 இன்டூ p0 of xங்கிறது 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் x bar n. அடுத்தது a1 எடுத்துட்டோம்னா x ப்ளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் x bar n அண்ட் ஸோ ஆன். கடைசியில் என்ன இருக்குன்னா an pn of xங்கிறது x bar n ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தா இங்கேன்னு மாத்திரம்தான் வருது, அதனால a0 எழுதியிருக்காங்க இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டேர்ம் a0. அடுத்தது எக்ஸ் டேர்ம் பார்த்தோம்னா இதுலேருந்து தான் வரும், அப்போ a0 ப்ளஸ் a1. ஸோ எக்ஸ் டேர்ம் இது. ஸோ அதே மாதிரி போட்டு போனோம்னா x bar n வரைச்சு இது இருக்கு அண்ட் ஸோ ஆன் அப் டு இது இருக்கு. அப்போ a0 டு an வரைக்கும் நம்ம எழுதியாகணும் இன்டூ x bar n ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 0வை நான் இப்படி எழுதலாம், 0 இன்டூ x bar n ப்ளஸ் 0 இன்டூ x bar n minus 1 அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 0x ப்ளஸ் 0.
ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைக் பவர்ஸ். அப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணலாம் கோஎஃபிஷியன்ட்ஸை. அப்போ இந்த A0ஐயும் இந்த 0வையும் ஈக்குவேட் பண்ணா A0 ஈக்குவல் டு 0 கிடைக்குதா? அடுத்தது இதையும் இந்த 0வையும் ஈக்குவேட் பண்ணோம்னா A0 பிளஸ் A1 ஈக்குவல் டு 0. ஆனா ஆல்ரெடி A0 0ங்கிறதுனால A1 0. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? A1 0. ஸோ அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணோம்னா நமக்கு ஒன்னொன்னுமே A0 0, A1 0 and so on AN 0ன்னு வருது. அதுதானே நமக்கு வேணும். இந்த வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும்னா லீனியர் காம்பினேஷனை 0 வெக்டருக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0 வரணும். அப்படி வந்ததுனா தான் இந்த வெக்டர்ஸை நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஸோ அது இங்க வந்திருக்கிறதுனால நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னன்னா இந்த வெக்டர்ஸ் எல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ இப்போ அடுத்த வீடியோல இந்த 3 ரிசல்ட் சொன்னோம் இல்லையா, அதனுடைய ப்ரூஃபும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஹவு டு அப்ரோச் அது மாத்திரம்தான் நம்ம அந்த அடுத்த வீடியோல சொல்ல போறோம். அதை ஒர்க் அவுட் பண்ண போறது இல்லை. ஸோ அடுத்த வீடியோல இந்த ரிசல்ட்டோட நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.